இன்னைக்கு நாம ஒரு 100 வருஷம் பின்னாடி போக போறோம். ம் ஒரு சினிமா நீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு படம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்ததால அதோட எல்லா காப்பியையும் எரிச்சிடணும்னு கோர்ட்டே ஆர்டர் போடுது. அடிங்கப்பா. ஆனா அந்த படம் எப்படியோ தப்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஹாரர் சினிமா சரித்திரத்துல ஒரு மைல்கல்ல நிக்குது. அதோட ஹீரோ ஒரு நிஜமான காட்டேரின்னு கூட அப்ப மக்கள் பேசிக்கிட்டாங்க. ஆமா. 1922ல வந்த நாஸ்ஃபெராட்டோ ஒரு திகில் சிம்போனி பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். ஆமா, இது வெறும் ஒரு பழைய படம்னு ஒதுக்கிட முடியாது. இத நாம சொல்லப்போனா இன்னைக்கு பாக்குற எல்லா ஹாரர் படங்களுக்கும் தாத்தான்னு சொல்லலாம். தாத்தாவா? ஆமா, காட்டேரிகளை பத்தின நம்ம கற்பனைகளையே வடிவமைச்சது இந்த படம் தான். 100 வருஷம் கழிச்சும் இந்த படம் ஏன் நம்மளை இன்னும் நடுங்க வைக்குது, அதோட கதை என்ன, அதை உருவாக்குனதுக்கு பின்னாடி இருந்த அந்த சட்ட போராட்டம் என்ன, எல்லாத்தையும் விரிவா பார்ப்போம். சூப்பர். முதல்ல கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி. ஜெர்மனில விஸ்போர்க்னு ஒரு ஊரு. அங்க தாமஸ் ஹட்டர்னு ஒரு இளைஞன் இருக்கான். அவனோட முதலாளி நாக் அவனை டிரான்சில்வானியாவுக்கு அனுப்புறார். அங்கே இருக்கிற கவுண்ட் ஓர்லாக் என்பவர்கிட்ட ஒரு சொத்து ஒப்பந்தத்தை பேசி முடிக்கணும். ஹட்டர் அவனோட மனைவி எலனை பிரிஞ்சு ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறான். இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இந்த கதை உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா, கொஞ்சம் டிராகுலா மாதிரி. கரெக்ட். இது பிராம் ஸ்டோக்கர் எழுதின புகழ்பெற்ற டிராகுலா நாவலோட கதை தான். ஆனா இது ஒரு அங்கீகரிக்கப்படாத தழுவல். ஓ, அதாவது காப்பிரைட்ஸ் வாங்காம எடுத்திருக்காங்க. அதேதான். அப்போ சட்டச்சிக்கர் ஒருமே அதுக்காக என்ன பண்ணாங்க? அதிலிருந்து தப்பிக்கத்தான் எல்லா பேரையும் மாத்திட்டாங்க. டிராகுலாவுக்கு பதிலா கவுண்ட் ஓர்லாக். சரி. ஜொனாத்தன் ஹார்க்கருக்கு பதிலா தாமஸ் ஹட்டர். கதை நடக்கிற லண்டனுக்கு பதிலா ஜெர்மன் நகரமான விஸ்போக். இப்படி பேரை மாத்தினா போதும், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது நடக்கல இல்லையா? நடக்கல. அத பத்தி அப்புறம் பாப்போம். சரி, கதைக்கு வருவோம். ஹட்டர் அந்த பாழடைஞ்ச கோட்டைக்கு போனதும் திகில் மெதுவா ஆரம்பிக்குது. அந்த கவுண்ட் ஓர்லாக் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அவன் ஒரு கவர்ச்சியான காட்டேரி இல்ல. இல்ல, எலி மாதிரி ஒரு முகம், நீண்ட கூர்மையான நகங்கள், விரைப்பான உடல்னு பார்க்கவே ஒரு அமானுஷ்ய உருவம். அவன் ஹட்டரோட மனைவி எலனோட போட்டோவை பார்த்ததும் அவ மேல ஒரு ஆசை வந்துருது. மண்ணை நிரப்பிக்கிட்டு ஒரு கப்பல்ல விஸ்போர்க் நகருக்கு பயணிக்கிறான். சும்மா வரலையே அவன். சும்மா வரல, தன்னோட பிளேக் நோயை பரப்பக்கூடிய எலி கூட்டத்தையும் கூட்டிட்டு வரான். அந்த கப்பல்ல இருக்கிற மாலுமிகள் ஒவ்வொருத்தரும் மர்மமா சாகுறாங்க. ஓ. கடைசியில கப்பல் விஸ்போர்க்க அடையும் போது அதுல ஓர்லாக்கும் அவனோட எலிகளும் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு பேய் கப்பல் மாதிரி வந்து சேருது. அடேங்கப்பா, கேட்கவே பயங்கரமா இருக்கு. அப்போ விஸ்போர்க் நகரத்துல என்ன ஆகுது? ஓர்லாக் வந்ததும் ஊர்ல பிளேக் நோய் பரவ ஆரம்பிக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமா சாகுறாங்க. ஊரே ஒரு மரண பீதியில இருக்கு. ஆனா ஹெட்டரோட மனைவி எலனுக்கு மட்டும் இது நோயால வரல, இதுக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு புரியுது. ஆமா, அவளுக்கு மட்டும் அது புரியுது. அவ எப்படி இத கண்டுபிடிக்கிறா? அவ ஒரு பழைய புத்தகத்துல படிக்கிறா. தூய்மையான இதயம் கொண்ட ஒரு பெண் தன்னோட அன்பால ஒரு காட்டேரிய மயக்கி சூரிய உதயம் வரைக்கும் தன்னோட வச்சுக்கிட்டா அந்த காட்டேரி அழிஞ்சிடும்னு அதுல போட்டிருக்கு. ஓ, இதுதான் ஒரே வழின்னு அவளுக்கு புரியுது. ஆமா. அப்ப அவ என்ன செஞ்சா? இதுதான் கிளைமேக்ஸா? ஆமா, இதுதான் கிளைமேக்ஸ். அவ ஓர்லாக்க தன் அறைக்குள்ள வரவழைக்கிறா. ஊரை காப்பாத்தணும்னு தன்னைத்தானே தியாகம் செய்ய துணிகிறா. அவள் அழகில் மயங்கி ஓர்லாக் நேரம் போறதே கவனிக்கல. திடீர்னு சூரிய ஒளி அவன் மேல படுது. அவன் சாம்பலாயிடுறான். ஆமா, ஒரு புகை மண்டலமா மாறி சாம்பலாகிடுறான். ஆனா ஊரை காப்பாத்தின எலனோ இறந்து போயிடுறா. ரொம்ப சோகமான முடிவு, ஆனா வீரமான முடிவு. கதை ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா நீங்க முன்னாடியே சொன்னீங்களே, பேரை மாத்தி உங்களால சட்ட சிக்கல்ல இருந்து தப்பிக்க முடியலன்னு. அங்க என்னதான் நடந்தது? அங்கதான் விஷயமே இருக்கு. பிராம் ஸ்டோக்கரோட விதவை ஃப்ளாரன்ஸ் ஸ்டோக்கர் இத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பட தயாரிப்பாளர்கள் மேல வழக்கு தொடர்ந்தாங்க. ஓஹோ. ரொம்ப நாள் நடந்த வழக்குல 1925ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு தெரியுமா? என்ன? நோஸ்ஃபெராட்டோ படத்தோட நெகட்டிவ் பிரிண்ட்னு எல்லா பிரதிகளையும் சேகரிச்சு அழிச்சிடணும்னு உத்தரவு போட்டுட்டாங்க. ஒரு படத்தையே அழிச்சு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டதா? அப்போ இந்த படம் எப்படி இன்னைக்கு நமக்கு கிடைச்சது? அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமான முரண். கோர்ட் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட சில பிரதிகள் உலகத்தோட பல நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருந்தது. அதனால எல்லாத்தையும் அவங்களால அழிக்க முடியல. தப்பிச்சிருச்சு. ஆமா,
சில பிரதிகள் தப்பி பிழைச்சது. ஒரு காட்டேரி எப்படி சாகாம உயிர் பிழைக்குமோ அதே மாதிரி இந்த படமும் அழிவிலிருந்து தப்பிச்சு வந்துருச்சு. வாவ், படத்தோட கதையை விட அது தப்பிச்ச கதையே ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கு. சரி, இந்த கதையின் மையமே அந்த கவுண்ட் ஓர்லாக் தானே? கண்டிப்பா. அப்படி ஒரு பயத்தை உண்டாக்கின அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குனது யாரு, அதுல நடிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பா. அந்த பாத்திரத்துல நடிச்சவர் மேக்ஸ் ஷெரெக். அவரோட நடிப்பு, அத நடிப்புனே சொல்லவே முடியாது. அவர் அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருந்தார். நாம இன்னைக்கு பாக்குற மாதிரி ஸ்டைலான அழகான காட்டேரி இல்ல இது. அவன் ஒரு உண்மையான அசுரன். மனிதனை விட எலிக்கு தக்கரகா இருந்தான். மரணத்தோட மறு உருவம் மாதிரி இருந்தான். அவர் நிஜமாவே ஒரு காட்டேரின்னு வதந்தி பரவுச்சுன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க முடியும்? அப்படி என்ன செஞ்சார் அவரு மக்கள் நம்புற அளவுக்கு? அதுக்கு காரணம் அவரோட தோற்றமும் அசைவுகளும் தான். ஒரு பிணம் ஏதோ ஒரு மந்திரத்தால உயிர் பெற்ற வர்ற மாதிரி ரொம்ப விரைப்பா ஏந்திரத்தனமா நடப்பார். சரி, படத்துல அவர் மொத்தமா வர்றதே வெறும் 9 நிமிஷம்தான். ஆனா படம் முழுக்க அவரோட தாக்கம் இருக்கும். வெறும் 9 நிமிஷம் தானா? ஆமா, அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு தத்ரூபமா இருந்ததால இவர் நிஜமாவே ஒரு காட்டேரியா இருக்குமோன்னு அப்போ வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. இந்த வதந்திய வச்சுதான் 2000ல ஷேடோ ஆஃப் தி வேம்பயர்னு ஒரு படமே எடுத்தாங்க. நம்பவே முடியல. ஆனா அந்த 9 நிமிஷத்துல ஒரு சகாப்தத்தையே படைச்சிட்டார். சரி, இந்த பயங்கரமான கதாபாத்திரத்தை திரையில கொண்டு வந்த அந்த இயக்குனர் யாரு? அவரோட பங்களிப்பு என்ன? அந்த மேதை தான் F.W. முர்னாவ். அவர் ஒரு இயக்குனர் என்பதை விட ஒரு கலைஞர்னு சொல்லலாம். அவர் செஞ்ச சில விஷயங்கள் அப்போ சினிமாவுக்கே ரொம்ப புதுசு. உதாரணமா? முதலாவது, அவர் ஸ்டூடியோ செட்ல படத்தை எடுக்கல, நிஜமான இடங்களுக்கு போய் படப்பிடிப்பு நடத்தினார். பாழடைஞ்ச கோட்டைகள், பழமையான தெருக்கள்னு. ஓ, நிஜமான லொகேஷன்ஸ். ஆமா, நிஜமான இடங்கள்ல திகில் நடக்கும்போது அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு அவர் நம்பினார். அது உண்மைதான். நிஜமான இடங்கள்ல பார்க்கும்போது இது நம்ம ஊர்லயும் நடக்கலாமோன்னு ஒரு பயம் வரும். வேற என்ன புதுமைகளை பண்ணினார்? ரெண்டாவது, ஒளியையும் நிழலையும் அவர் பயன்படுத்தின விதம். அது ஒரு கவிதை. படத்தோட மிக பிரபலமான ஒரு காட்சி இருக்கு. அந்த மாடிப்படி காட்சி தானே? அதேதான், ஓர்லாக் மாடிப்படி ஏறி வர்ற காட்சி. ஆனா நாம ஓர்லாக்க பார்க்க மாட்டோம். சுவத்துல ஏறி வர்ற அவனோட கோரமான நீண்ட நிழலை மட்டும்தான் பார்ப்போம். அந்த நிழலே நம்மள பயமுறுத்தும். ஆமா, அது மறக்கவே முடியாதது. கரிகள் மட்டும் நீண்டுகிட்டே போகும். இந்த ஒளிக்கும் இருளுக்கும் நடுவுல இருக்கிற வேறுபாட்டை காட்டுற உத்திக்கு பேரு கியூரஸ் கியூரோ. பிற்காலத்துல ஃபில்ம் நுவார் மாதிரி பல சினிமா இயக்கங்களுக்கு இதுதான் அடிப்படையா இருந்துச்சு. வேற ஏதாவது கேமரா டெக்னிக்ஸ் பயன்படுத்தினாரா? ஓ, நிறையா. ஹட்டர் அந்த கோட்டைக்கு போற பயணத்தை ஒரு கனவுலகத்துல போற மாதிரி காட்டணும்னு நெகட்டிவ் ஃபில்மை பயன்படுத்தினார். நெகட்டிவ் ஃபில்மையா? ஆமா, அதாவது வெள்ளையா இருக்க வேண்டிய மரங்கள் எல்லாம் கருப்பா தெரியும். பார்க்கவே ஒரு அமானுஷ்ய உலகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓர்லாக் சவப்பெட்டிகளை வேக வேகமா வண்டியில ஏத்துற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுக்கு ஸ்டாப் மோஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தினாரு. ஒரு நிமிஷம், ஸ்டாப் மோஷன் எல்லாம் 1922லயா? ஆமா. நாம இன்னைக்கு அனிமேஷன்ல பாக்குற டெக்னிக்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திகில் படத்துல செஞ்சிருக்காங்களா? நம்பவே முடியல. அதனாலதான் முர்னா ஒரு மேதைன்னு சொல்றோம். ஆனா இந்த டெக்னிக்கல் விஷயங்களை தாண்டி இந்த படம் வெளியான காலகட்டமும் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது ஜெர்மனி முதல் உலகப் போருக்கு பிறகு இருந்த நிலைய பத்தியா? கரெக்ட். 1922ல ஜெர்மனி போரில் தோற்று ரொம்ப மோசமான பொருளாதார வீழ்ச்சியில இருந்துச்சு. மக்கள் நம்பிக்கை இழந்திருந்தாங்க. இந்த நேரத்துல ஓர்லாக் கிழக்கிலிருந்து வந்து ஒரு ஜெர்மன் நகரத்துல நோயையும் மரணத்தையும் பரப்புறான். இது சில விமர்சகர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, அந்நிய படையெடுப்பு பற்றி அன்றைய ஜெர்மன் மக்களோட பயத்தோட பிரதிபலிப்பு தான் ஓர்லாக்னு சொல்றாங்க. உங்களின் மூலங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு சர்ச்சையான விஷயத்தையும் இங்க பேசணும்னு நினைக்கிறேன். ஓர்லாக்கோட தோற்றத்தை, அதாவது அந்த கொக்கி மாதிரி மூக்கு, எலி மாதிரி முகம், இது எல்லாம் அக்காலகட்டத்தில இருந்த யூதர்களுக்கு எதிரான கேலி சித்திரங்களோட ஒப்பிடுறாங்களே. ஆமா, இது ஒரு முக்கியமான விவாத பொருள். இது வேணுமென்றே செய்யப்பட்டதா இல்லையான்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒப்பீடு இருக்கிறதால இந்த படம் ஒரு அரசியல் விமர்சனமாவும் பார்க்கப்படுது. இது தவிர ஓர்லாக் கொண்டு வர்ற பிளேக் நோயும் ஒரு முக்கியமான குறியீடு. அது எப்படி? இந்த படம் வர்றதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் 1918ல ஸ்பானிஷ் ஃப்ளூ தொற்று நோய் உலகத்தையே உலுக்கி எடுத்தது. லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க. உண்மைதான். தெருக்கள்ல சவப்பெட்டிகள், சமூகத்தோட கையறு நிலை, இதெல்லாம் மக்கள் நேரடியாவே பார்த்திருந்தாங்க. அதனால நோஸ்ஃபராட்ல வர்ற பிளேக் காட்சிகள் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதாவது டிராகுலாவுக்கும் நோஸ்ஃபராட்டுக்கும் இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு.
பெரிய வித்தியாசம். டிராக்குலா நாவல்ல காட்டேரி ஆன்மாக்களை அழிச்சு அவங்களையும் காட்டேரியா மாத்துவான். ஆனா நோஸ்ஃபெராட்ல ஓர்லாக் ஒரு இயற்கை பேரழிவு மாதிரி, ஒரு புயல் மாதிரியோ தொற்று நோய் மாதிரியோ வந்து மொத்த நகரத்தையும் அழிக்கிறான். அப்போ இந்த படத்தோட மிகப்பெரிய தாக்கம் என்னன்னு சொல்லலாம்? இத்தனை வருஷம் கழிச்சும் இது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? இதோட தாக்கம் ரொம்ப பெரியது. குறிப்பா காட்டேரிகளை பத்தின நம்ம கற்பனையையே இது மாத்தி அமைச்சுது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க, கேட்கவே ஆர்வமா இருக்கு. பிராம் ஸ்டோக்கர் எழுதின அசல் டிராகுலா நாவல்ல சூரிய ஒளி டிராகுலாவை பலவீனப்படுத்தும், ஆனா கொல்லாது. ஆமா, அவன் பகல் நேரத்துல தூங்குவான், அவ்வளவுதான். ஆனா சூரிய ஒளி பட்டா காட்டேரிகள் சாம்பலாகிடும், அழிஞ்சிடும்ங்கிற விதியை உருவாக்கியதே நோஸ்ஃபெராட்டோ படம்தான். என்ன சொல்றீங்க? அப்போ நாம இன்னைக்கு பாக்குற எல்லா காட்டேரி படங்கள்லயும் டிவி சீரீஸ்லயும் காட்டேரிகள் சூரிய ஒளியில எரியறதுக்கு காரணம் இந்த ஒரு மௌன படம் தானா? இந்த ஒரு மௌன படம் தான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம பாக்குற எல்லா காட்டேரி கதைகளுக்கும், அது சினிமாவா இருக்கட்டும் இல்ல புத்தகமா இருக்கட்டும், ஒரு முக்கியமான விதியை இந்த ஒரு படம் தான் உருவாக்கியது. இது நம்ப முடியாத விஷயமா இருக்கே. அதுதான் நோஸ்ஃபெராட்டோவோட நீடித்த தாக்கம். சுருக்கமா சொல்லணும்னா நோஸ்ஃபெராட்டோ வெறும் ஒரு பழைய ஹாரர் படம் அல்ல, அது அழிக்கப்படணும்னு உத்தரவு போட்டு அதிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு கலைப்படைப்பு. ஆமா, மௌன படங்கள் கூட எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு ஆழமான பயத்தை உண்டாக்க முடியும்னு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இதோட திகில் திடீர்னு கத்தி பயமுறுத்துறது இல்லையோ இல்ல ரத்த கலரிலையோ இல்ல, அது மெதுவா நம்ம மனசுக்குள்ள ஊடுருவி நிழல்கள் மூலமாவும் அமைதி மூலமாவும் ஒரு விதமான ஆழமான அச்சத்தை உருவாக்குது. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த படம் காட்டேரிய ஒரு கெட்ட நோக்கமுள்ள தீய சக்தியா மட்டும் காட்டல, அது ஒரு பிளேக் நோய் மாதிரியோ ஒரு புயல் மாதிரியோ ஒரு இயற்கை சக்தியாவும் காட்டுது. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, அது பாட்டுக்கு வந்து அழிச்சிட்டு போகுது. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. எது ரொம்ப பயங்கரமான தீமை? ஒரு தனிப்பட்ட நோக்கத்தோட உங்களை வெறுத்து உங்களை குறி வச்சு அழிக்க நினைக்கிற ஒரு தீமையா, இல்ல உங்களோட வலியையும் துக்கத்தையும் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம யாராலும் தடுக்க முடியாத பாரபட்சம் பார்க்காத ஒரு இயற்கை பேரழிவு போன்ற தீமையா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.